வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து மிஸ்ஸஸ் சோபியா இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படிங்கிற நோயால் அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி அவங்களுக்கு இங்கே வரும்போது ரொம்ப தலைவலி அதிகமாக இருந்துச்சு. அந்த தலைவலிக்கு தான் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தாங்க. அப்போ நம்ம பார்த்தோம், தலைவலிக்கு மருந்து கொடுத்தோம். தலைவலிக்கு மருந்து கொடுத்து ஒரு 15 நாளில் அவங்களுக்கு தலைவலி நல்லா குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு அந்த பேக் பெயின் அப்படிங்கிறது, அந்த கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு மேடம், மயக்கம் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம செக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி இருக்கிறதா தெரிஞ்சுச்சு. அந்த கழுத்தெலும்பு தேய்மானம் வந்து அதிகமாக இருந்துச்சு, அங்கே வீக்கம் இருந்துச்சு, மயக்கம் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அவங்களுக்கு கொஞ்சம் நடந்தாலே அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு 15 நாள் மருந்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மயக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். எங்களோட 8 நாள் வர சொல்லி பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். இப்போ சோபியா வந்து அந்த 8 நாள் ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம், அவங்க எப்படி அஃபெக்ட் ஆயிருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்கிறத பற்றி சொல்லுங்க. சோபியா, உங்களுக்கு என்ன வியாதி இருந்தது, எப்படி நீங்க இந்த கிளினிக்கை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க? மேம், எனக்கு 3 வருஷமா தலைவலி, தலை சுத்தல் இருந்துச்சு மேம். 3 வருஷமா அலோபதி ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். பார்த்துட்டு நான் யதார்த்தமாக என்னோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. அதோட கூகுளில் போய் பார்த்தப்ப ஹாஸ்பிட்டல் நேம் வந்துச்சு மேம். உள்ளே போய் பார்த்து நல்ல ரிவ்யூ எல்லாமே இருந்துச்சு மேம். அதோட நாங்கள் வந்தோம் மேம். செக் பண்ண வந்துட்டு மேம், சின்ன மேம் இருந்தாங்க மேம். மேம்கிட்ட செக் பண்ணிட்டு பார்த்தப்ப மேம் தலை ரொம்ப வலிக்குது, தலைவலி இருக்குது. ஒருத்தவங்கள கூட பார்த்து பேசவே முடியாது மேம். என்னால் ரொம்ப தலைவலி ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு மேம். மேம்கிட்ட சொன்னோடனே மேம் டேப்லெட்டுக்கெல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஒரு 15 டேஸ் எடுத்தோடனே தலைவலி குறைஞ்சிச்சு மேம். ஆனால் கழுத்து ரொம்ப வலிச்சிச்சு மேம். அதோட திரும்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது தான் மேம் நீங்கள் இருந்தீங்க, நீங்களும் சார் இருந்தீங்க. அதோட செக் பண்ணிட்டு சொல்கிறப்ப அந்த கழுத்தெலும்பு தேய்மானம் அது இருந்துச்சு மேம். இருந்துன்னு நீங்கள் சொன்னீங்க மேம். அதோட எனக்கும் அந்த தெரிஞ்சிச்சு, அந்த கழுத்து பின்னாடி வந்து ரொம்ப வீக்கமாக இருந்துச்சு மேம். அதோட மேம் டேப்லெட் எடுத்துக்கோங்க, பார்த்துக்கோங்க சொன்னாங்க. டேப்லெட் எடுத்து கொஞ்சம் எனக்கு 1 மந்த்லேயே தெரிஞ்சிச்சு மேம், டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு மேம். இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணக்கு அப்புறம் எப்படி இருக்கு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ட்ரீட்மெண்ட் 3 டேஸ்லேயே அந்த வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு மேம். இப்போ 4வது நாள்லேருந்து அந்த மூக்கில் மருந்து ஊற்றுறது, அந்த சளியாக வந்துச்சு மேம். அதுலேருந்து இப்போ நல்லா ரொம்ப நல்லா இருக்கு. தலைவலியெல்லாம் குறைஞ்சிருக்கு மேம். வலியெல்லாம் குறைஞ்சிருச்சு. சந்தோஷமா இருக்கீங்க, ஹாப்பியா இருக்கீங்க. மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன். கேட்குறவங்களுக்குலாம் நான் சொல்லிட்டு தான் மேம் இருக்கேன். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்.